அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட போது இருந்த ஒரு எழுச்சி வந்துட்டு வைகோ வெளியேற்றப்பட்ட அந்த எழுச்சின்றது அதற்கு இணையானதாகவும் இல்லை அதிகமாகவும் இருந்துச்சுன்னு அப்ப பேசிக்கிட்டாங்க. அவங்க சொல்லலாம் கலைஞரின் போர்வாள், திமுகவின் போர்வாள்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்துடைய போர்வாள். என்ன மாமா இந்த மாதிரி வைகோ எல்லாம் பிரிஞ்சுட்டாரு, நீங்க என்ன போலையா அப்படின்னு. இல்லை வந்தாரு, சந்திச்சாரு, உண்மைதான். ஆனா கலைஞரை எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு. அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்ற முயற்சி அப்படிலாம் ஒரு செய்தி வந்து அண்ணா அறிவாலயத்தில் எல்லாரும் கூடி அதுக்கப்புறம் பச்சை ரத்தத்தை பரிமாறிக்கொள்ளலாம் வான்னு சொல்லி அறிக்கை அப்படிலாம் வந்துச்சு. அதாவது ஒரு டார்க்கர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ் வரலாம். ஏடிக்கு போட்டியா நின்னாங்க ரெண்டு தரப்பும். செயல்திறன், செயல்பாட்டு திறன், திட்டமிடுதல், பரப்புரை, கொண்டு செல்லல், மக்களை ஈடுபடுத்துதல், இழுத்தல், எதிர்ப்பை உருவாக்குதல், கேச போடுறது, வாதாடுறது, எல்லாத்துலயுமே வைகோன்னு ஸ்மார்ட். என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டாருங்க? விடுதலை புலிகளோட அவர் கொண்ட உணர்வு அது கலைஞருக்கு பிடிக்கலையோ? திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு சொல்றாரு, கலைஞருக்கு பிரபாகரனை பிடிக்காது, அதனால எனக்கும் கலைஞர் பிடிக்காதுன்றாரு. நீங்க சொல்ற தேரி கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளவு காலம் சீமான் வந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தாரு, அதெல்லாம் சும்மா. வாரிசு அரசியலை எதிர்த்தாரா வைகோ? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா வைகோ ஒரு எமோஷனல் பீயிங். அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டியனா இருந்தாருன்னா, ஒரு தந்திரமிக்க அரசியல்வாதியா இருந்திருந்தாருன்னா அவர் திமுகவோட அதிமுக கூட்டு சேர்ந்திருக்க மாட்டார். மதிமுகன்ற ஒரு பார்ட்டி அவருக்கு ஏற்றம் கொடுத்ததா வைகோவுக்கு? அவரே அதை ஏற்றத்துக்கு பயன்படுத்தல. அவர் அந்த 98ல அந்த கூட்டணி போடாத, நாங்க பாட்டுக்கு நாங்க தனியா தான் நிற்போம், மாற்றுக்கான அரசியல் நாங்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் வைகோ உடாவே இந்த சீஃப் மினிஸ்டர். வைகோ தான் உள்ளபடியே பிரச்சார பீரங்கி, அப்புறம் தான் சீமான் பிரச்சாரத்துல பெரிய ஆளு. ஆனா இவரையெல்லாம் விட தாத்தன் வைகோ. யாருக்கும் வந்துட்டு ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா கூட 1.5 மணி நேரம் இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் அப்படின்னு தமிழ்நாட்டுல வந்தான் அப்படின்னா கடைசி அந்த அத்தியாயம் வந்துட்டு வைகோவோட முடியுது. வைகோ யாரு அப்படின்னோம்னா அவர் காலகட்டத்தில் வந்துட்டு அவருக்கு இணையாக செயலாற்றியவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். வைகோ எவன் இடம் கொடுக்கலையோ அவன் மனசுல தமிழ்நாடு இருக்காதுன்னு அர்த்தம். எனக்கு வைகோ அண்ணன் மேல எப்பொழுதுமே ஒரு பற்று உண்டு. ஆனா நான் தான் அவருடைய கடும் விமர்சகன். எல்டிடி வைகோ, திமுக வைகோ, இது எதுல அதிகமா நீங்க பொருத்தி பேசுவீங்க? எல்டிடி வைகோ தான், தமிழீழ வைகோ. தமிழின் நம்பர் 1 அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் ஐயநாதன் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோட நான் ஒரு பேட்டியில உட்கார்றேன். தமிழ்நாட்டுல திரு வைகோ அவர்கள் தவிர்க்க முடியாத தலைவர். திமுகவில் இருந்தவர் ரொம்ப நீண்ட காலமா. திமுகவின் பல படை தளபதிகள்ல அவரும் ஒரு முக்கிய படை தளபதியா இருந்தவர். கலைஞருடைய போர்வாள் அப்படின்னு எல்லாம் அவர் வந்து அறியப்பட்டவர். அதற்கு பிறகு மதிமுகன்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. பின்னால திமுகவிலிருந்து அவர் ஏன் வெளியேற்றப்பட்டார்? திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பிறகு திமுகவினுடைய கொடியும் அந்த கட்சியினுடைய பெயரும் சின்னமும் கூட எனக்கு தான் சொந்தம்னெல்லாம் அவர் போரிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு ஏன் தள்ளப்பட்டார்? உண்மையிலேயே மதிமுக உருவாக என்ன காரணம் ஐயா? ஒரு தலைமை வந்துட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு வளர்த்த பல்வேறுபட்ட தளபதிகள்ல நீங்க சொன்ன மாதிரி மிக முக்கியம் வாய்ந்த ஒரு தளபதி வந்துட்டு பாத்தீங்கன்னா வைகோ. அவங்க சொல்லலாம் கலைஞரின் போர்வாள், திமுகவின் போர்வாள்னா என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்துடைய போர்வாள். சரி, அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற விவாதங்கள், அந்த கேள்வி பதில், அது மட்டும் இல்லாத வெளியில நாடாளுமன்றத்துக்கு வெளியிலேயே டெல்லியில பேசுறது எல்லாமே இங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு தொடர்ந்து பல்வேறுபட்ட பரப்புரைகள்ல அவர் செஞ்சது. குறிப்பா தமிழிடம், தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனைகள், முல்லை பெரியாறு, காவிரி பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை, இப்படி எல்லாவற்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வைகோனுடைய அணுகுமுறை வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு ஒரு அட்டவணை, கட்சியினுடைய அட்டவணை கொள்கை சார்ந்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. இறங்கி அடி அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கும். ஒரு போராட்டத்தை அறிவிப்பார். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதியில் அதனால பாதிக்கக்கூடிய மக்கள் அனைவர் மத்தியிலும் அவர் போய் பேசுவார். ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துவார், ஒரு எதிர்ப்பை உருவாக்குவார். அப்படியான ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர். தமிழ் நிலத்தின் போராளின்றீங்க? ஆமா, தமிழ் நிலத்தின் தமிழ் உரிமையத்தோட போராடியவர். அதெல்லாம் இருவேறுபட்ட கருத்தே இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா
எந்த பிரச்சனையை அவர் ஏற்றுக்கிட்டாரோ அந்த பிரச்சனையை வந்துட்டு வலிமையாக கொண்டு செல்வதற்கான அனைத்தையும் அவர் சுமப்பார். அப்படின்ற இடத்துல நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஒருவேளை அதற்கான நிதி செலவு ஏற்படுது அப்படின்னோம்னா அதையும் அவர் எடுத்துக்கிடுவார். அதற்கான சட்ட சிக்கல் ஏற்படுதுன்னா அதையும் அவர் தாங்குவார். அதற்கான ஒரு கடுமையான ஒரு அடக்குமுறை ஏற்படுது, படுவோம் அப்படின்ற தெரிஞ்ச போதும் அதை எடுத்துக்கிடுவார். இதுக்கு வைகோக்கு ஈடு இணையே கிடையாது. இது கலைஞருக்கும் நல்லா தெரியும். எனவே எல்லாரும் எதிர்பார்த்ததுன்னா கலைஞருக்கு பின் வைகோ. ஒரு பொதுவான ஒரு தொண்டனுடைய ஒரு பார்வை. திமுகவே அவர் தான் டேக் ஓவர் பண்ணுவாரு, அவர் தான் லீட் பண்ணுவாரு. டேக் ஓவர்லாம் அப்படிலாம் கலைஞருக்கு பிறகு பாத்தீங்கன்னா வைகோ அப்படின்றதா தலைமை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதே அது வந்துட்டு உரசல் எல்லாம் உருவாக்கும். அப்படி ஒரு எண்ணம் இருப்பதே உரசல் எல்லாம் உருவாக்கும். அது ஒண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஒரு உரசலை சொல்றேன். நான் வெளியில இருந்து பாக்குறவன் தான். நான் திமுக கிடையாது, மதிமுக கிடையாது. நான் தமிழினத்துக்காக பேசக்கூடியவன், போராளி, செயல்பாட்டாளர். இப்படிதான் அரசியல் செயல்பாட்டாளர். ஒரு முறை அந்த கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு பெரிய மாநாட்டில், திமுக மாநாட்டில் வந்துட்டு வைகோ அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா வந்துட்டு அந்த மாநாடை வந்துட்டு அவருடைய பேச்சுன்றது அந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அது கலைஞரை மிகப்பெரிய அளவிற்கு பாதிச்சதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு கலைஞர் வந்துட்டு தனது பிள்ளைக்கு ஸ்டாலினுக்கு வந்துட்டு வழி வகுக்க அதுக்கு இவர் தடையா இருக்கிறாரு, அதனால இவர் நீக்க பார்க்குறாரு, பின்னாடி தள்ள பார்க்குறாரு. அதனால தான் வைகோவை வந்துட்டு பேசுறதுக்கு வந்துட்டு லஞ்ச் அப்போ இடம் கொடுத்தாரு. ஆனால் அதையும் வைகோ முறியடிச்சு அவர் பிரமாதமாக பேசி அப்படியே ஈர்த்து வச்சாரு அப்படின்றதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டாங்க. அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் வந்துட்டு பேசிக்கிட்டாங்க. பேச்சாளரா அவருக்கு தாமதமா கொடுக்கறது வாய்ப்பு, லஞ்ச் அப்ப கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு எடுத்து வச்சுட்டு வைகோ பேச ஆரம்பிச்சிட்டோம்னா மடை திறந்த வெள்ளை மணன் அப்படின்னு சொல்லி ஒரு சொற்றோட இருக்கு இல்லையா, அது அவருக்கு தான். லஞ்ச் அப்ப கொடுத்தா மக்கள் அது சாப்பிடாது போயிடுவாங்க, அந்த அப்படி பதிவு செய்யறதோ அப்படி. அதனால அது இல்ல, அது முறியடிக்கிற மாதிரி ஒரு பேசி எல்லாத்தையுமே பண்ணி அந்த மைய கருத்தை வந்துட்டு அழுத்தம் திருத்தமா பதிய வைக்கிறதுல அவர் ஒரு பெரிய ஆளவர். இது போச்சு. அப்படியே அந்த உரசல் அப்படியே பெருசாகிட்டே வரக்கூடிய ஒரு சூழல்ல தான் திடீர்னு ஈழ பிரச்சனை பெருசாக வரும்போது இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே இருந்துட்டு போகிறாரு, ரகசியமாக ஈழத்துக்கு போகிறாரு, தலைவரை சந்திக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்புறம் நாங்கள் புலிகளுக்கு ஆதரவான செயல்பாட்டாளர்கள், அதில் வந்துட்டு கட்சி பேதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிமுகவும் இருப்பான், திமுகவும் இருப்பான், திகவும் இருப்பான், நாங்களும் இருப்போம், எல்லாரும் இருப்போம். நாங்களாம் அப்போ திகா, நாங்களாம் அப்படியே இருப்போம். பின்னாளில் வந்துட்டு வைகோ தூக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அது பின்னாடி வருது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனதாதள், சரி, ஜனதாதள் அகில இந்திய அரசியலில் ஏற்பட்ட மாற்றம், அந்த மண்டல் அறிக்கையின் தொடர்ச்சியாக வந்துட்டு விபி சிங் பதவிக்கு அவருடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நாங்கள்லாம் திராவிடர் கழகத்தில் எடுத்துட்டு அப்படியே இதுக்கு போகிறோம், ஜனதாதளுக்கு போகிறோம். அப்புறம் ஜனதாதளில் நான் சென்சனை மாவட்ட இளைஞரணி தலைவராக ஆகிறேன். அப்படியெல்லாம் நடந்தது. அப்போ விபி சிங்கை தூக்கி பிடிக்கிறோம், இங்கெல்லாம் கொண்டு வரோம், பெரிய ஒரு அரசியல் மாற்றம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு இது ஆரம்ப கட்டத்தில் இந்த கோவை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஈழத்துக்கு போறாரு. ஈழத்துக்கு போயிட்டு வந்ததை வந்துட்டு பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. இவர்கிட்ட சொல்லாதையே போனாரு, தலைவர்கிட்ட சொல்லாதே இவர் போனாரு அப்படின்ட்டு. ஆனா அவர் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் மட்டும் போல ஐயா பட நெடுமாறன்னு போனாரு. ஐயா பட நெடுமாறன் தாடி கட்டிலாம் வளர்த்துக்கிட்டு முஸ்லீம் இருப்பாருப்போ, இவரும் அங்க போய் எல்லா விடயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. சரி, இவங்கெல்லாம் எப்படி நீங்கன்னா அந்த ஈழ பிரச்சனையில அண்ணன் வைகோ, ஐயா பட நெடுமாறன், அண்ணன் கொளத்தூர் மணி, நீங்கள் உட்பட நான் போனதில்லை இந்த இதுல. ஆனா அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க இந்த விடுதலை புலிகள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாகவும் ஆர்வமாகவும் ஈடுபட்டவங்க, எதையும் செய்யக்கூடியவங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல ஒரு 1 லட்சம் பேர் இருக்கலாம். சரி, அந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்துல மேபி அது 2 லட்சம் பேரா கூட இருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு அட்டாச்சு அந்த மாதிரிதான் இருந்தோம். ஏன்னா அது ஈழம்ன்றது விடுதலை போராட்டம், அரசியல் கிடையாது, வாக்கு அரசியல் கிடையாது. இன்னைக்கு இப்படி பேசலாம், நாளைக்கு அப்படி பேசுகிறான் அப்படின்னு பட முடியாது. துப்பாக்கி முனையில இனத்தை நிறுத்தி இன அழிப்பை மேற்கொள்ள முயன்ற ஒரு இனவாத அரசை எதிர்த்து நின்று துவக்கி எடுத்து போராடி வென்று ஈழத்தை படைப்போம்ன்ற உறுதியோட உயிரை துறந்த போராட்டம் அது. அப்புறம் அந்த போராட்டத்தில் இந்த பேச்சுக்கெல்லாம் இடம்ல, கட்சிக்கெல்லாம் இடம்ல, எல்லாரும் ஒன்னாதான் தெரியும். அதனால வந்துட்டு இந்த கலைஞரும் வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு அதெல்லாம் பத்தி கவலையே இல்லை. அதெல்லாம் பத்தி எல்லாருமே ஒன்னாவே செய்வோம். புலிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒண்ணு, தமிழ்நாடே. சரி, அப்படிதான் இருந்துச்சு. எதிர்க்கிறவங்க சிலர் எப்போதும் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க. அதற்கான ஒரு தனி வரலாற்று பின்னணி உண்டு, அது வேற. அப்படி வைகோ போய் பார்த்துட்டு வந்தாரு, நெடுமாறன் ஐயா போயிட்டு வந்தாரு, கொளத்தூர் மணி அண்ணன்,
நம்ம இவர் கோவை ராமகிருஷ்ணன் இருக்காரு, விடுதலை ராஜேந்திரன் இருக்காரு, எல்லாம் இருப்பாரு. இங்க புலிகளுடைய செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய பேபி அண்ணாவோட நாங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு அதை செய்யறது இதை செய்யறது இப்படி பண்றது அப்படி பண்றது எல்லா வேலையும் நாங்க செய்வோம். இப்படிதான். அப்போ இதுல வந்துட்டு எந்த விதமான பிழை இல்லை. அன்னைக்கு என்ன நம்ம வந்துட்டு ஃபிளைட்டை பிடிச்சி கொழும்புல இறங்கி கொழும்புல இருந்து காரை பிடிச்சிட்டு போயிட்டு ஈழத்துல போயிட்டு தலைவர் பிரபாகரனை சந்திச்சு கை குலுக்கிட்டு பேசிக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு நீங்க என்ன சொல்றீங்க நாங்க என்ன சொல்றோன்னு கேட்டு சொல்லலாம் இருந்தது. வானத்துல இருந்து குண்டுமொழி பொழிய தொடங்கிய காலம். இலங்கை அரசு வந்துட்டு கடுமையான ஒரு இன அழிப்பிற்கு வந்துட்டு தயாராகி கொண்டிருக்கின்ற நேரம். அந்த நேரத்துல ஒரு உயிரை பணையம் வச்சுட்டு போனாரு, வந்தாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அரசியல் உலகத்துல. அது வந்துட்டு அந்த தலைமைக்கு இவருக்குமான உரசலை அதிகப்படுத்துது அப்படின்லாம் வந்துட்டு பேசுறாங்க. சொல்லாத மாதிரி போயிருக்க கூடாது அப்படி இப்படின்றதுலாம். ஒரு பெரிய கட்சி இவர் அது சரியா போயிருக்கணும் அப்படின்றது வாதம் கூட திமுக தரப்புல அந்த காலகட்டங்களில் வச்சாங்க. இருக்கலாம். அது ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். ஏன்னா ஒரு உள்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு போகும்போது அந்த கட்சிக்கு இவருக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கை அந்த கட்சிக்கு எதிராகவும் திரும்பவும் அந்த கட்சியை பாதிக்கும் அப்படின்றதுனால சொல்லலாம். ஆனால் தமிழ் இனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்ற ஒரு போராட்டத்தை வலிமைப்படுத்தும் நோக்கோடு அந்த விவரங்களை கொண்டு வந்துட்டு இங்க தெரிவிக்கக்கூடிய நோக்கோடு அந்த தலைவரை இங்க சந்தித்து விட்டு பிறகு வந்து பேசுறதுன்றது எல்லாத்தையும் விட முக்கியமானது இல்ல. சரி, இது நம்மளுடைய என்ன கருத்து. ஆனா அன்றைய காலகட்டங்களில் கலைஞர் அவர்களே இதை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா அவர் அப்பெல்லாம் அந்த சமயத்துல கட்சி விட்டெல்லாம் நீக்கல. அதற்கு பிறகு எம்பியா கூட ஒரு முறை அவரை பதவிக்கு அனுப்பினார். ஆமா ஆமா ஆமா. அதாவது ஒரு கலைஞருக்கு வந்துட்டு அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆற்றல், திமுகவினுடைய ஒரு ஆற்றல் வைகோ. அதெல்லாம் பத்தி ஒன்றும் இருவேறுபட்ட கருத்து இல்லை. பின்னாடி இப்படியான ஒரு பிணக்கு ஏற்பட்டதுன்றது வெளியில இருந்து சொல்லக்கூடிய விடயங்கள் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது அப்படின்னோம்னா, என்னை கொல்வது புலிகளை வைத்து என்னை கொல்ல திட்டமிடுகிறாருன்னு இந்திய உளவு பிரிவு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு வைகோ நீக்கிறாங்க. அது ஒரு கடிதம் எல்லாம் வெளியிட்டதா சொல்றாங்க. ஆமா ஆமா, கடிதம் எல்லாம் இது பண்ணி அதெல்லாம் வெளியிட்டதா சொல்றாங்க. அந்த கடிதம் உண்மையாங்க? அதாவதுங்க, உளவு பிரிவை பொறுத்த வரைக்கும் உளவு தகவல் அப்படின்றதே வந்துட்டு உண்மையானதா இருந்துச்சு, எல்லாரும் அதை ஏற்றாங்கன்னா இந்தியாவில குண்டு வெடிப்பே நிகழாது. உளவு பிரிவு தகவலை எல்லோரும் மதிச்சு அதன்படி நடத்தாங்கன்னா எல்லாமே அது உண்மையாகவும் இருந்ததுன்னா குண்டு வெடிப்பே நிகழாது. ஏன்னா உளவு தகவல்கள் அவ்வளவு தெளிவா இருக்கும். ஏன்னா உளவுக்காக பணியாற்றும் பொழுது அதற்கு நம்ம செலவிடக்கூடிய தொகைக்கு எந்த விதமான காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலுடைய கட்டுப்பாட்டிற்கோ கண்காணிப்புக்கோ உட்படாதது, தணிக்கைக்கோ உட்படாதது. அவ்வளவு தூரம் அது ஒரு பவர்ஃபுல் நெட்வொர்க். எல்லாருக்குமே ஒரு விடுதலை இயக்கத்துக்கே அவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்கும் போது இந்திய ஒன்றிய அரசு போன்ற ஒரு மாபெரும் நாட்டினுடைய அரசுக்கு இருக்காதா? அப்ப அதனாலலாம் வந்துட்டு இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நடக்குதுன்னா அப்ப உளவு தகவல்கள்ல பாதி என்னது அரசியல் கலந்திருக்குன்னு அர்த்தம். சோ அது என்ன அப்படின்னோம்னா ஒரு கலப்பட உணவுப் பொருள் மாதிரி. அது அந்த தகவல் வந்துட்டு ஒரு கலப்பட உணவுப் பொருள் மாதிரி. அது உயிருக்கே தீங்காவது இல்லையா? அப்படி இந்த மாதிரி பொழக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் திட்டமிட்ட கூட்டுச்சதியாகவும் கூட இது இருக்கலாம். இதை கலைஞர் உடனே நம்பிட்டாரா? ஏன்னா வெரிஃபை பண்ணிருப்பாருல்ல, எல்லாத்தையும் அவர் வெரிஃபை பண்றவரு பெரிய அளவுக்கு இல்ல. அது வைகோ மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு காதல் அப்படி கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாமே இருந்தது. ஆனா அவங்களுடைய திட்டத்திற்கு எதிராக இவருடைய பார்வை என்றது வேறுபட்டு நிக்குதுன்னு அவர் உணர்ந்திருந்தாரு அப்படின்னோம்னா இவரை நீக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு அவருக்கு மத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி போயிட்டு அப்படி பாத்தீங்க அப்படின்னோம்னா அந்த மாதிரிதான் அது வரும். சரி. ஸோ ஒரு காரணம் கிடைச்சிட்ட உடனே அவர் நீக்கப்படுறாரு. இல்லாட்டி அவர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னவா என்ன இந்த மாதிரிலாம் பத்தி சொல்றாங்க, இது எப்படி உண்மை அப்படின்னு சொன்னாலே சொல்ல இவர் என்ன பண்ண போறாரு வைகோ? அவர் காலை பிடிச்சிட்டு கதறி அழுவாரு. வைகோன்னா ஒரு எமோஷனல் பீயிங். ஆமா ஆமா, ரைட்டுங்களா? அப்ப பிடிச்சிட்டு அழுவ போறாரு. ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்கலையா? சரி. அப்ப என்ன அர்த்தம்? கலைஞர் அந்த விளக்கத்துக்கான நேரம் கூட அவர்கிட்ட கொடுக்கலையா? அதுக்கு முன்னாலே இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே வைகோவை திமுக விட்டு வெளியேற்ற போறாங்க அப்படின்ற பரவிருச்சு தகவல். கேளுங்களேன், நான் ஜனதா தளத்துல இருக்கேன், இவரை வந்துட்டு இந்த மாதிரி வைகோ வந்துட்டு நீக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பேரை கூட சொல்லலாம். சௌரிராஜன் வராரு வீட்டுக்கு. சரி, என்ன எடுத்துட்டு போய் ஜனதா தள ஆபீஸ்ல விட அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்ட்டு. சரி, இல்ல என்ன இந்த மாதிரிலாம் ரெடி ஆகி போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஒரு 3வது திமுக உருவாகுது. ஏற்கனவே இவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸை பலப்படுத்துறதுக்காக திமுக உடைச்சாங்க. 2 திமுக ஆகிப்போச்சு, திமுக அதிமுக ஆகிப்போச்சு. இப்போ மறுபடியும் திமுக உடைச்சு இன்னொரு வைகோவும் பிளந்து விட்டாங்கன்னா 3 திமுக ஆகும். அப்போ அவங்க கிட்ட சொல்லு காங்கிரஸினுடைய நிலைமை இப்போ 4வது ஆயிடும். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு, அண்ணனை பொறுத்த வரைக்கும் இல்லை, கட்சி ஆரம்பிச்சிட சொல்ல, அவ்வளவுதான். ஒன்றுத்துக்கு இன்னொன்று மாற்று. அன்னைக்கு திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக, இன்னைக்கு 2த்துக்கு மாற்று இன்னொரு கட்சி வைகோ அண்ணன் தலைமையில். அவள் தானே நடத்த சொல்ல ஜேஜேன்னு இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சரியா அதன்னு சொல்லிட்டு அவர் என்னை இறக்கி விட்டு போயிட்டாரு.
அவ்வளவு ஒன்றும் பெரிய கன்சல்ட் பண்ணிட்டு அதை ஒன்றும் செய்யல. சரி அன்னைக்கு நடந்த நிகழ்வை நான் சொல்றேன். சரி சரி. நான் உடனே கோடம்பாக்கத்துல இருக்கேன், எங்களோட ஜனதாதள் ஆபீஸ்க்கு நான் போயிட்டேன், அவர் போயிட்டாரு. அப்புறம் தான் இந்த இதெல்லாம் வந்துச்சு. சௌரி தீகாவுல இருந்தவரா? அப்போ தீகால இருந்தாரு. அண்ணன் வைகோனோட எல்லாம் ஒரு நெருங்கிய தொடர்புல இருந்தாரு. விடுதலை புலிகளுடைய நிறைய சீரிய ஒரு செயல்பாட்டாளர், நல்ல ஒரு அரசியல் புரிதல் உள்ள ஒரு இளைஞர் எல்லாமே. அப்ப என்னாச்சு, இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிகழ்ந்து. அதுல பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமியோட நெருக்கமா அவரோட தொடர்பு வச்சுட்டு புரசரி மாறன் அப்படி எல்லாம் சொன்னாங்க. பட் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நடந்துருச்சு, வைகோ வெளியேற்றப்பட்டு விட்டார். ஆனா எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட போது இருந்த ஒரு எழுச்சி வந்துட்டு வைகோ வெளியேற்றப்பட்ட அந்த எழுச்சின்றது அதற்கு இணையானதாகவும் இல்லை அதிகமாகவும் இருந்துச்சுன்னு அப்ப பேசிக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னீங்கன்னா, வைகோ வெளியேற்றும் போது 9 மாவட்ட செயலாளர்கள் வெளியேறாங்க. எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி சுந்தரன்ற ஒருத்தர், அப்புறம் இங்க பக்கத்துல இருந்த ஆறுமுகம், எல் கணேசன் போன்ற எல்லாம் பயங்கரமான ஆட்கள் தான். ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் டிஎம்கேல வந்துட்டு பெரிய ஆட்கள் தான், எல்லாருமே வெளியே வந்து நின்னாங்க. அதே மாதிரி வைகோ வந்துட்டு அங்கே வந்துட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு அவர் அந்த முதற் கூட்டத்தை பேச போகும்போது தமிழ்நாடு முழுவதுலையுமே வந்துட்டு கார் வந்துட்டு ஒரு 200 கார் பின்னாடி புழுதியை பறத்துக்கிட்டு அவங்க போயிட்டு அந்த கூட்டத்தில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. கும்பகோணம் பக்கத்தில் ஒரு ஊரில் சரியான கூட்டம், பயங்கரமான கூட்டம். எங்கே பார்த்தாலும் ஆட்கள். இப்போ எம்ஜிஆர் வந்த போது வந்து பேசும்போது எப்படி முதல்ல கட்சியை தொடங்கிட்டு கூட்டம் நடத்தினாரு? இல்ல கட்சியெல்லாம் தொடங்கல. அவர் கூட்டம் நடத்தினாரு, கூட்டம் நடத்தி நியாயம் கேட்கிறேன் அப்படின்னாரு, பேசினாரு, மாத்துவோம் அப்படின்னாரு. கொஞ்சம் வந்தாரு. கடைசியில வந்துட்டு மதிமுகன்னு வந்துருச்சு. முதல்ல திமுக நம்மளுதான் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் போய் எல்லாமே பண்ணாங்க. அவங்க தேர்தல் ஆணையம் வரைக்கும் போச்சு. நான் தான் திமுகன்னே சொன்னாரு அப்படின்னே வந்துட்டு சண்டை போயிட்டு இதுக்கு போச்சு, டிஎன் சேஷன் கிட்ட போச்சு, தேர்தல் ஆணையர்கிட்ட. அவர் வந்துட்டு அது செங்குத்தா வெடிச்சு இது பிளவு ஒன்று இருக்கு, அதனால எங்களையும் வந்துட்டு திமுக தான் அங்கீகரிக்கணும்ன போது அவர் அப்ப திமுக சைடுக்கு போயிட்டாரு போல. அவர் என்ன சொன்னாரு, நடுவுல கிழிச்சாலும் செங்குத்தா தான், ஒரு ஓரமா கிழிச்சாலும் செங்குத்தா தான். யாரு? டிஎன் சேஷன். ஆனா செங்குத்தா பிளந்தது உண்மையா? கட்சி அவ்வளோ பிரிந்ததா? பெரிய ஒரு கேடரா, பெரிய ஒரு கேடர் வைகோ பின்னாடி போச்சு. கட்சியினுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபைல் வந்துட்டு இவர்கிட்ட இருந்தது, ரேங்க் அவங்க கிட்ட இருந்தது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது ஒன்று ஆச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒரு பெரிய அரசியல்வாதி, எனக்கு அவர் உறவினரும் கூட, அவர் மட்டும் சொன்னாரு, நல்ல தம்பின்னு என் மாமா அவர் வந்துட்டு இதை பத்திலாம் கேட்டு ஒரு நிகழ்ச்சியில இது போகும்போது நான் கேட்டேன், என்ன மாமா இந்த மாதிரி வைகோ எல்லாம் பிரிஞ்சுட்டாரு, நீங்க என்ன போலையா அப்படின்னு. இல்ல வந்தாரு, சந்திச்சாரு, உண்மைதான், ஆனா கலைஞரை எதிர்த்து நிக்க முடியாது அப்படின்னாரு. சொல்றீங்க அப்படின்னு, உனக்கு தெரியாது கலைஞரை பத்தி அப்படின்னாரு. அரசியல்ல கலைஞர் எப்படி வேணாலும் போய் எப்படி வேணாலும் வந்துட்டு எப்படி வேணாலும் எழுதி நின்றுடுவார், அவரெல்லாம் தோற்கடிக்கவே முடியாது, வைகோவெல்லாம் அவருக்கு எதிராக தாங்க முடியாது அப்படின்னாரு. இதை மட்டும் அவர் சொன்னாரு. அடப்பாமா நீ வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் எல்லாம் மக்கள் ஆதரவு தான் அரசியல், தலைவனாலே தலைவனா அப்படிலாம் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன், போச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வைகோ வந்துட்டு மதிமுக ஆரம்பிச்சுட்ட உடனே அந்த கட்சி வந்துட்டு ஒரு பலமான ஒரு கட்சியா வந்துட்டு போச்சு. பலமான ஒரு கட்சியா வைகோ கட்சி வரணும் அப்படின்றதுல ஜனதாதள்ல இருக்கிற நான் கூட ஆர்வமா இருந்தேன். ஏன்? எங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, டிஎம்கே ஏடிஎம்கேவை தாண்டி ஒரு கட்சி, ஒரு பியூரிட்டி. சரி. அவரும் சொன்னாரு, லட்சியத்தில் மேன்மை, பொது வாழ்க்கையில் தோல்மை அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு 3 முடக்கத்தை வச்சாரு. வைகோ மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது. அதனால அவர் வந்துட்டு அப்படி வந்துட்டு ஒரு புதிய கட்சி தொடங்கட்டும் தமிழ்நாட்டுல, நல்லதுதானே. கூடுதல் தகவலா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவர் வந்து விலகி போறாரு, டிஎன் சேஷன் கிட்ட போகுது, தேர்தல் ஆணையம் வரைக்கும். இதற்கு இடைப்பட்ட கேப்ல எதுவும் சமாதான பேச்சுவார்த்தை, எல்லாரும் ஒண்ணு சேர்றது, அது கலைஞர் எதுவும் முயற்சியே செய்யலையா? அவ்வளவுதான். ஏதோ மதிமுக மேடையில கலைஞர் ஏறி பேசினதாலாம் சில நிகழ்வுகள் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இவர் போனாரு நேராவே கூட்டத்துக்கு? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்பிளிட் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னோம்னா, அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்ற முயற்சி அப்படிலாம் ஒரு செய்தி வந்து அண்ணா அறிவாலயத்துல எல்லாரும் கூடி அதுக்கப்புறம் பச்சை ரத்தத்தை பரிமாறிக்கொள்ளலாம் வான்னு சொல்லி அறிக்கை அப்படிலாம் வந்துச்சு. அதாவது ஒரு டார்க்கர் சைட் ஆஃப் பாலிடிக்ஸ், அதெல்லாம் வேண்டாம். ஏடிக்கு போட்டியா நின்னாங்க ரெண்டு தரப்பும். ஆமா ஆமா. கடுமையா போச்சு அது. கலைஞர் எப்பவுமே இந்த அறிக்கையில எல்லாம் கொஞ்சம் எல்லாரையும் தன்வயப்படுத்தி விடுவார். அந்த சமயத்துல அறிக்கையில எதேனும் அந்த மாதிரி ஆகல. அப்போ அப்படி ஆகல. வைகோ போட்டுன்னு நினைச்சிட்டாரு அவரு. ஆமா ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு நாங்க வந்துட்டு ஜனதாதள்ல இருக்கும்போது எங்களுக்கு என்ன அப்படின்னா, இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். நாங்களும் வந்துட்டு வைகோ வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு 3வது அணி அப்படின்றது ஒண்ணுத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அழுத்துறோம். நாங்க மட்டும் இல்ல, கம்யூனிஸ்டுகளும் தான். ஜனதாதள் மட்டும் இல்ல, கம்யூனிஸ்டுகளும் தான். அதாவது வெளியில இருந்தே அப்படியே சும்மா வைகோக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி. வைகோக்கு ஆதரவு இல்ல, சைலண்டா என்கரேஜ் பண்றது. என்கரேஜ் பண்றது, நீங்க போங்க அப்படிலாம் சொல்றது.
ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்றேன், எனக்கு வந்துட்டு வைகோவனுடைய அப்ப அந்த பேச்செல்லாம் எனக்கு திருப்தி அளிக்கல. எப்படி இதை அணுகணுமோ அதை அவர் அணுகாத, அவர் நிறைய வேற எதையோ பேசிக்கிட்டு அப்படியே வந்தார் அவரு. சரி, அது அவர் வந்துட்டு நேரடியா போயிட்டு தொடல 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேச ஆரம்பிக்கும் போது மணி 10:45 1 12 இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஃபிருக்கடிக்கிற ஒரு சூழலுக்கெல்லாம் போய் இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் 96 தேர்தல் வந்துச்சு. விடிய கால 5:30 மணி வரைக்கும் கூட, அதாவது அப்பெல்லாம் இரவெல்லாம் கூட்டம், 5:30 மணிக்கு தான் மைக்கை பிடிப்பாரு வைகோ அப்படின்னுவாங்க. அப்படி எல்லா இடத்துலயும் நடந்துதான் தெரியும். சில பத்திரிகையாளர்கள் நமக்கு சொல்லி நடந்துச்சு. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு பேரை பேச விடுறது, அவ்வளவு பேரை மேடையில உட்கார வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. சரி, என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. எவ்வளவு நேரம் தான் ஒருத்தன் காத்துட்டு இருப்பான். அண்ணாவுக்காக இன்னைக்கு பேச வரைக்கும் காத்துட்டு இருந்தான்னா, அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் வேற. காமராஜர் வர வரைக்கும் நானே வந்துட்டு பெருமாள் கோயில் தெருல காத்துட்டு இருந்திருக்கிறேன். ஒரு ஜல்லி மேல படுத்துட்டு கிடந்தேன். அப்புறம் வந்தாரு காமராஜர், வந்து பேசினாரு, எடுத்துக்கிட்டோம். அவர் அண்ணாவுக்கு நடந்திருக்குது, அது வேறு. அதுக்கு பிறகு ஒரு 20 ஆண்டு காலத்திற்கு பிறகு மறுபடியும் அதே மாதிரி ஒரு சுழற்சியா, அது ஒரு வினோதமா இருந்துச்சு. பட் எனக்கு இவருடைய பேச்சு வந்துட்டு, டு பி ஃப்ராங்க், இது எடுபடலை அப்படின்றது என்னோட எண்ணம். நான் விட்டுட்டேன். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருந்தது. தமிழ்நாட்டு அரசியல்ல, இந்திய அரசியல்லையும் அவர் மேல ஒரு ஃபோக்கஸ் இருந்தது. அது என்ன ஆகுது, மறுமலர்ச்சி திமுகவை மையப்படுத்திய ஒரு அரசியல் சுழற்சி வந்துட்டு உருவாகுது தமிழ்நாட்டில். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 96 தேர்தல், அங்கே காங்கிரஸ் உடையுது, இங்கே தமிழ்நாட்டில் உடையுது. ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கணும்னு காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும் போது, யாரு நரசிம்மராவ் முடிவெடுக்கும் போது இந்த இது வந்துட்டு உடைஞ்சு தமாக உருவாகுது. தமாக திமுக கூட்டணியின் உடனேயே அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதிமுக தனிச்சு நிற்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா காங்கிரஸ் திமுக டிஎம்சி, காங்கிரஸ்னு சொல்லக்கூடாது, தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக மற்றவங்களாம் நிற்கிறாங்க. நாங்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதாதளம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற நாங்கள் தனியாக நிற்கிறோம். 96 தேர்தலில் கடுமையான பிரச்சாரம். வைகோ எப்போதுமே பிரச்சார பீரங்கி தான். மாதிரி போட்டு அடி பின்னி எடுத்துட்டு வருவாங்க. நீங்க வைகோவோட பிரச்சாரத்துல அந்த காலகட்டங்களில் இருந்தீங்க? ஆமா, நான் இல்ல நான் வைகோவை பொறுத்த வரைக்கும் நான் 93 94 வந்துட்டு எனக்கு அவருடைய பேச்சு வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அரசியலை உருவாக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நான் வந்து பர்சனலா நான் இன்னைக்கு தான் சொல்றேன். அவருடைய பேச்சு, நான் ராயபுரத்துல நான் அந்த பொதுக்கூட்டத்துக்கு போனேன். அது ரொம்ப நேரம் கழிச்சு பேச ஆரம்பிச்சவர் ராயப்பருடைய வரலாறு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே போனார் அவரு. நான் சரிப்பட்டு வராது, 2-3 கூட்டத்தை பார்த்தாச்சு. இதே ரேஞ்சில் போனார் அப்படின்னோம்னா இவரை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய மக்கள் விலகிடுவாங்க. சரி, இவர் பெருசா ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. இல்ல, ஒரு போராளியாக உங்களுடைய பார்வையில் அவர் அடையாளம் காணப்பட்டவர். அன்றைக்கும் நீங்க அவர்தான், இன்னைக்கு மட்டும் நான் சும்மாவா இருக்கிறாரு. சரி, இன்னைக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு 4 கேஸை போட்டு 4 இடத்துல போராட்டம் நடத்தி நடக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கும் ஒரு 120 கிலோமீட்டர் நடப்பாரு. சரி, எல்லாம் வந்துட்டு வைகோ அப்படின்னோம்னா அவருக்குன்னு அதான் சொல்ற வரனே, செயல்திறன், செயல்பாட்டு திறன், திட்டமிடுதல், பரப்புரை, கொண்டு செல்லல், மக்களை ஈடுபடுத்துதல், இழுத்தல், எதிர்ப்பை உருவாக்குதல், கேச போடுறது, வாதாடுறது, எல்லாத்துலயுமே வைகோ ஸ்மார்ட். அதெல்லாம் இருவேறுபட்ட கருத்து. அரசியல் அப்படின்றது என்னன்னா, அதுல வந்துட்டு ரொம்ப துல்லியமா நீங்க ஒரு இடத்துலையும் ஜெயிக்கணும். அந்த இடத்துல வந்துட்டு அவரு ஜெயிக்க மாட்டாருன்றது என்னோட அன்னைக்கு அசஸ்மெண்டா இருந்தது. ஆனா 96ல அவரு 96ல வந்துட்டு அவர் வந்துடுறாரு. கூட்டணியை வைக்கிறோம். கூட்டணியை வச்சு இது பண்ணும்போது பிரமாதமா போகுது. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயலலிதாவுக்கு எதிராக யாரு அப்படின்னு முடிவெடுக்கும் போது தமாக திமுகவை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ரஜினிகாந்த் எல்லாம் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுது அந்த காலகட்டம். அதான் அந்த ஆண்டவனை காப்பாற்ற முடியும், அதெல்லாம் கிடையாதுங்க. ஜெயலலிதா பண்ண ஊழல் அது மறுபடியும் கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் உட்கார வச்சு, அவ்வளவுதான். அதுக்கு ஒத்தாசை பண்ணது யாரு அப்படின்னோம்னா டிஎம்சி. அன்னைக்கு டிஎம்சி தலைமையில ஒரு கூட்டணி இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிருக்கோம். திமுகவும் டிஎம்சி வந்துட்டு திமுக வந்துட்டதுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியா அவங்க வந்துட்டு ஷீட் ஷேரிங் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க ஜெயிச்சு விட்டாங்க. அதனால 22 இடத்த பார்லிமெண்ட் சீட் அவங்களுக்கு கொடுக்குறாரு. இவர் 16ல தான் நிக்கிறாரு. சட்டப்பேரவையில பாத்தீங்க அப்படின்னோம்னா 2/3 இவங்களுக்கு 1/3 அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நின்று அடிச்சு புடிச்சு நின்று அவங்க ஜெயிச்சிடுறாங்க. சரத்குமார்லாம் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றாரு திமுக. எங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, சைட்லைன் ஆயிடுச்சு. வைகோவனுடைய தலைமையிலான சைடில். அப்படி இருந்தும் நாங்கள் 27 லட்சம் ஓட்டு வாங்கணும். அப்போவே 27 லட்சம் ஓட்டு. ஆனால் வைகோ அப்படி நின்று இருந்தாரு அப்படின்னோம்னா அவர் ஒரு பெரிய தலைமையாக இருப்பார். 96 முடிஞ்சு 98ல மறுபடியும் எது வரப்போகுது, அவர் அதிமுகவோட அலையன்ஸ் போட்டார். அந்த தனித்தன்மையை இடத்து போயிடுது. சரி, 2 கட்சிக்கு மாற்றுன்னு சொன்னீங்க, இப்போ போயிட்டு அதில் 1 நின்றுட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாரு. 98ல அங்கோட நின்று 4 எம்பி ஒன்றும் ஆகிறாரு, 3 எம்பி போறாரு, ஆட்சி கவிறது. மறுபடியும்
9 திமுகவோட அலையன்ஸ் போட்டுறாரு. யாரு? வைகோ. முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த மாற்று அப்படின்றது. ஆனா வெளியேறின போது அவர் சொன்ன வார்த்தை, என் சாம்பல் கூட இனிமேல் கோபாலபுரம் போகாது. அதான் அதான் அப்படிதான் சொன்னாங்க. எவ்வளவு பேர் தீ குளிச்சாங்க, எவ்வளவு பேர் அடி 5 பேர் தீ குளிச்ச நிகழ்வுகள். அதாவது திமுகவுல இருந்து வைகோவை வெளியேற்றக்கூடாதுன்னு நொச்சிக்குப்பம் எதிர்த்து ஆமா நொச்சிக்குப்பம் தண்டபாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சொல்லுவாரு அவரு. சரி, மறக்காம சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு கட்சி அது. சோ மறுபடியும் இந்தாண்ட போயிட்ட உடனே எல்லாருமே ஒரு இது ஆஃப் ஆயிட்டாங்க. என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டாருங்க? அது கொஞ்சம் பதிவு செஞ்சா அதுதான் அந்த வரலாறுல. அது நீக்கப்பட்டதுக்கு வந்துட்டு இது ஒரு காரணம்னு சொல்றாங்க, விடுதலை புலிகளோட அவர் கொண்ட உறவு அப்படின்னு. அது கலைஞருக்கு பிடிக்கலையோ? கலைஞருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, எம்ஜிஆரை சார்ந்து விடுதலை புலிகள் செயல்பட்டது பிடிக்கல அப்படின்றது விடுதலை புலிகளுடைய வெளியீடுகள் இருந்து கூட நமக்கு தெரியுது. உண்மைதான், புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா அவங்க கிட்ட கொடுத்த அந்த உதவியை வாங்கிக்கிறாரு, இவர் கொடுத்த 50,000 அவருக்கு வாங்க வரல. ஸோ அதனால அவருக்கு ஒரு இயல்பா ஒரு தலைவருக்கு ஏற்படுற கடுப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அது ஒண்ணு. அதனால புலிகளோட கூட இருக்கிறவன் நமக்கான துரோகி இப்படிலாம் தானே தமிழை யோசிப்பான். இல்ல, நான் இந்த கேள்வியை இங்கேயா பதிவு செய்யறேன்னா வரலாறு சரியா கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுனால நான் பதிவு பண்றேன். இல்ல, வரலாறு இன்னும் பல்வேறுபட்டவங்க சேர்ப்பாங்க இதுல. நம்ம என்ன அப்படின்னா ஒரு அப்சர்வெண்டா அப்ப இருந்து ஒரு டீப் ஆக்டிவிஸ்டா அப்படிதான் இருக்கும். அந்த கோணத்துல இருந்து நம்ம சொல்றோம். இது நம்ம வெறும் ஒரு பத்திரிகை செய்தியா மட்டுமே நம்ம பேசல. இல்ல, நான் இருக்கோம் இந்த இடத்துல இந்த கேள்வியை ஏன் வைக்கணும்னா, இதை ஒரு புரிதலுக்காக தெளிவுபடுத்தணும்னு திரு சீமான் அவர்கள் இன்றைக்கு சொல்றாரு, கலைஞருக்கு பிரபாகரனை பிடிக்காது, அதனால எனக்கும் கலைஞர் பிடிக்காதுன்றாரு. சோ நீங்க சொல்ற தேரி கரெக்டா அங்க கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. அதெல்லாம் சும்மா கலைஞருக்கு பிரபாகரனை பிடிக்காது நீங்க சொல்றீங்களா? இப்போ அவர் எல்டிடியோட வைகோ நெருக்கமா இருந்ததுனாலதான் இது கலைஞருக்கு பிடிக்காம இருந்தது, அதனால கூட நீங்க எவ்வளவு காலம் சீமான் வந்துட்டு அங்க உட்காந்துட்டு இருந்தாரு, எவ்வளவு காலம் உட்காந்து நம்ம வைகோ ஒட்டி போறோங்கய்யா. அது நம்ம தனியா பேசணும். இவங்களை வச்சு அந்த வரலாறு பாக்காதீங்க. அந்த இடத்துல இவங்க எல்லாம் கிடையாது. சீமான் வச்சு சொல்றதெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. சீமான்லாம் அந்த நேரத்துல கிடையாதுன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரிங்க ஐயா. சரி, இந்த இடம் அப்படின்றது வைகோன்ற ஒரு லாஃப்டி பாலிட்டிஷியன், சாதாரண ஆள்லாம் கிடையாது. இந்திய நாடாளுமன்றத்துல அந்த குண்டுகள் எல்லாம் இது பண்ணும் போது இதுல வந்துட்டு தமிழர்களை கொல்வதற்குத்தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி பேசும்பொழுது, அப்போ உங்க அம்மாவை சுட்டு கொண்டு அந்த குண்டுல அதுக்காகத்தான் எழுதியிருந்ததா அப்படின்னு வேகமா பதிவு செய்த ஒரு பெரிய தமிழினத்தினுடைய உரிமை போராடி வைகோ. இந்த எல்லையை தாண்டி போய் பேசுறவர், இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்களால் மதிக்கப்படுறவர், அவர் வேற. அதனால இவங்கள சொல்லாதீங்க. இவருடைய காலகட்டத்துல இவரு கிடையாது, சிம்பிள், அவ்வளவுதான். அப்படியே அந்த மாதிரி 2 தடவை கூட்டணி போட்டுட்ட உடனே என்ன ஆயிடுது, வைகோனுடைய அரசியல் இதாயிடுது. அந்த இடத்துல என்னன்னா, அது புலிகளோடு இருக்கக்கூடிய அந்த வைகோனுடைய நெருக்கமாகவும் இருக்கலாம், இல்ல கலைஞர் வந்துட்டு ஸ்டாலினை கொண்டு வர்றதுக்காக இவன் தடையா இருப்பானு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது ஒரு காரணமா இருந்ததா? இல்ல, தட் இஸ் வாட் நம்ம இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குறோம். நம்ம வந்து கோபாலபுரத்துக்குள்ளே போயிட்டு பார்த்தோம். இல்லங்க, நீங்களும் அப்போ ஒரு முக்கிய பார்ட்டியில இருந்திருக்கீங்க, ஒரு முக்கியமான கட்சியில இருக்கீங்க, தெரியுது. அதனால இந்த வியூ எல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் உண்மையா இருக்குமா? இப்படி எல்லாம் வந்துட்டு தான் பேசப்படுது. சரி, இப்படி எல்லாம் இவரே பேசுறாரு. யாரு? வைகோவே பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு முரசொலி மாறன் ஒரு முக்கிய பங்கு வகிச்சாரு. வைகோ வெளியேற்றுறதுல. ஆமா, அப்படிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க. வாட் எவர், இவரை வெளியேற்றினதுக்கு பிற்பாடு அவர் ஒரு திட்டமிட்ட வெளியேற்றம் அப்படின்றது வந்துட்டு அவரை திரும்ப அழைக்காததோ அவர்கிட்ட விளக்கம் கேட்காதுல இருந்தோ முடிஞ்சு போச்சு. வாரிசு அரசியலை எதிர்த்தாரா வைகோ அந்த காலகட்டங்கள்ல? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இல்லதானே? நிறைய பேர் ஆனா வாரிசு அரசியலுக்காக தான் ஸ்டாலின் வளர்றது பிடிக்காம தான் ஸ்டாலினை கொண்டு வர முடியாது அப்படின்றதுனாலதான் வைகோவை வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு தரப்பு அதையே பதியறாங்களே அந்த வரலாறு, அதெல்லாம் எப்படி பார்க்கறீங்க நீங்க? உங்ககிட்ட ஆதாரத்தை கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, எனக்கு இந்த மாதிரி யாருமே சொல்லல நீங்க சொல்ற மாதிரி. கிடையவே கிடையாது. ஏன்னா வைகோ ஒரு எமோஷனல் பீயிங். அவரு கலைஞரை பிடிக்கும்னா கலைஞர் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தான் பிடிக்கும் அவருக்கு. அவர் ஒரு எமோஷனல் பீயிங், அவ்வளவுதான். பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கிடையாது அவரு. சரி, அதனால தான் நான் ஒரு போராளி அப்படின்ட்டு. நீங்க நல்ல நீங்க கவனிங்க. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டியனா இருந்தாருன்னா, ஒரு தந்திரமிக்க அரசியல்வாதியா இருந்திருந்தாருன்னா, அவர் திமுகவோட அதிமுக கூட்டு சேர்ந்திருக்க மாட்டார். அவர் தலைமையில ஒரு கூட்டணி 96ல நின்று மக்களினுடைய கணிசமான ஆதரவை பெற்று நிற்கும் போது அடுத்த 2 வருஷத்துல அதை ஸ்பாயில் பண்ணுவாங்களா என்ன? அவர் இடத்துல அன்னைக்கு இருந்த இளைஞனா நான் இருந்தேன்னா கூட நானே பண்ணிருக்க மாட்டானே. அவர் கட்சிக்காரன் யாரும் ஏத்துக்கலையே, அது அவர் செஞ்சாரு. அப்ப அவருக்கு என்ன தெரியுது? ஒரு போராட்டத்துக்கு ஒரு பலமா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அரசியல் ரீதியா எந்த நேரத்துல எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்கு டெல்லியை வச்சா தமிழ்நாட்டுக்கு முடிவு எடுத்துறது. சரி, அங்க காப்பாத்த இங்க உங்களை எடுப்பீங்களா என்ன? இல்ல, அவருக்கு மிகப்பெரிய அடையாளம் கொடுத்தது திமுக. அதே போல டாக்டர் கலைஞர் அவர்கள் மியூச்சுவல். அது எம்ஜிஆருக்கு வந்துட்டு திமுகவும் இடம் கொடுத்தது, திமுக வளர எம்ஜிஆரும் காரணமான. அது அண்ணா எப்படி சொல்லுவாரு, அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்படிதான் இது எல்லாமே. சரி,
ஒரு தொண்டனால் ஒரு கட்சி பலம் அடைகிறது, ஒரு கட்சியால் ஒரு தொண்டன் மேல வளர்றான். அப்ப அவன் வளராது இருந்தானா அப்புறம் கட்சிக்கு அடுத்தபடியா யாரு? மதிமுகன்ற ஒரு பார்ட்டி அவருக்கு ஏற்றம் கொடுத்ததா வைகோவுக்கு? அவரே அதை ஏற்றத்துக்கு பயன்படுத்தல என்னை பொறுத்த வரைக்கும். தொலைக்காட்சிகள்ல கூட சொல்லியிருக்கேன், அவர் ஒரு பெரிய ஒரு தலைவர் கிடையாது, அவ்வளவுதான். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை, அவரு வியூகம் பண்ண முடியல. தன்னுடைய அரசியலை எப்படி கொண்டு போனோம் அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய நலனை ஒட்டி அவர் அரசியலை கொண்டு போனார். சரி. ஆனா அந்த அரசியலை கட்சி ரீதியாக கொண்டு போக தவறினார். இது என்னுடைய பர்சனல் அப்சர்வேஷன். இதுதான் என்னுடைய முடிவு. அதனாலதான் அவர் 98ல போயிட்டு சேர்றாரு. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா மதிமுக இருந்திருக்க வேண்டியதுன்றீங்க? இருந்திருக்க வேண்டியது மாற்று தானே அது. அவருடைய பேச்சு அப்படி ஒண்ணு ஆகல. இன்னொன்னு அவருடைய அரசியல் அந்த நிலைக்கு அந்த கட்சி உயர்த்தல. சோ இவரும் உயரல. உயராத போதுதான் மறுபடியும் தேமுதிக ஒண்ணு வருது. இப்பதான் இந்த ஷிஃப்ட். அவரும் வராரு, அவரும் உயரமா போறாரு, அவரும் 10% வரைக்கும் ஓட்டை வாங்குறாரு. 2011ல அவரும் போயிட்டு அதிமுக சேர்றாரு. முடிஞ்சு போயிடுது அவருடைய அரசியல். இத 2 ஃபெயிலியர் ஆன இடத்துல தான் இப்போ நாம் தமிழர் வருது. ஐயா, மதிமுக பேசிட்டே இருக்கும்போது நீங்க அப்படியே நாம் தமிழர் உள்ளிட்ட பல கட்சிகள் அப்படியே அந்த மாற்று தமிழ்நாட்டு அரசியல்ல வந்துட்டு அந்த மாற்றுன்றதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இருக்குதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். வைகோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியா முடிச்சிருக்கோம். அவர் அந்த 98ல அந்த கூட்டணி போடாத, நாங்க பாட்டுக்கு நாங்க தனியா தான் நிற்போம், மாற்றுக்கான அரசியல் நாங்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நிச்சயமா சொல்றேன், வைகோ would have been the சீஃப் மினிஸ்டர். எப்போ ஆயிட்டு இருப்பாரு. வாய்ப்பு இருந்துச்சு. ஆமாங்க, எங்க வைகோ தான் உள்ளபடியே பிரச்சாரம் பீரங்கி. அப்புறம் தான் சீமான் பிரச்சாரத்துல பெரிய ஆளு. ஆனா இவரையெல்லாம் விட தாத்தன் வைகோ வந்துட்டு ஒரு பெரிய நீண்ட நடிகை, ஒரு பாரம்பரியத்திலிருந்து வர்றவர் அவரு. அவரால் எதையும் வந்துட்டு சைன் பண்ண முடியும். எடுத்துக்காட்டா நான் சொல்ல வரேன், இந்த திருவாசகன்ற ஒரு ஒன்று பாடலை வந்துட்டு இளையராஜாவுடைய இதில் பண்ணாங்க. அந்த திருவாசகத்தினுடைய அதை பற்றி அவர் பேசினாரு பாருங்க மியூசிக் அகாடமியில். நானெல்லாம் இந்த மாதிரி கூட முடியுமா ஒரு அரசியல்வாதியால? அவருடைய நெருக்கடியான அந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் படித்து, இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டு, இவ்வளோ தூரம் வெளிப்படுத்த முடியுமா? அன்னைக்கு எல்லாருமே ஃபால் அண்ட் ஃப்ளாட்னு சொல்லுவாங்களே, எல்லாருமே விழுந்துட்டோம். அப்படியான ஒரு பேச்சு. அவர் வைகோ வந்துட்டு இந்த சைடில் கீட்லாம் வந்துட்டு இந்த போடியம்லாம் வச்சுக்க மாட்டார், எல்லாத்தையும் தள்ளி விட்டு அவர் ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு அடுத்து போட்டார். ரொம்ப கம்பீரமான ஒரு பேச்சாளர், ரொம்ப ஈஸியாக ஈர்த்துருவாரு. யாருக்கும் வந்துட்டு ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா கூட 1.5 மணி நேரம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்தான் அப்படின்னா கடைசி அந்த அத்தியாயம் வந்துட்டு வைகோவோட முடியுது. போகவே முடியாது. வைகோ ஆரம்பிச்சா எமோஷனலா அவர் டச் பண்ணாருன்னா சுத்தம் தாங்க முடியாது, நீங்க ஓடிடுவீங்க. நான்லாம் பார்த்துருக்கிறேன். அவரெல்லாம் ஏட பிரச்சனை மற்றதெல்லாம் பேசும்போது அப்படியே அழுது அப்படியே கதற காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அது உணர்வுபூர்வமான அவர் உணர்வுபூர்வமானவர். அதான் சொல்ல வர, அவர் ஒரு உணர்ச்சி பிழம்பு, அவ்வளவுதான். அவரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி, ஒரு பெரிய ஒரு அறிவு சக்தி அப்படி சொல்றதோட ஒரு உணர்ச்சி பிழம்பு. அதனால அவருக்கு வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களோட ஒரு பாண்டேஜ் இருந்தது. அவர் பேச வந்துட்டாரு அப்படின்னம்னாலே பெருசா கூட்டம் வந்துடும். அவருடைய பேச்சை காளிமுத்துக்கு மாறி. ஆனா காளிமுத்துவை விட இவர் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆழமான ஒரு அரசியல்வாதி, மோதிரவர் எத்த இடத்துலையுமே. அந்த மாதிரி காளிமுத்து பேச்சோட நின்றுடுவார். இவர் செயல் நேரடியா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஊர்வலம், ஒரு நடைப்பயணம் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டு கலக்குவார் அவர். அந்த மாதிரியான ஒரு பெரிய அரசியல்வாதி அவர். அது அப்படி இருந்துச்சு. ஒரு மாற்றா இருக்க வேண்டியவர் 98 99ல 2 கூட்டணியில சேர்ந்ததுனால அவர் ஃபெயிலியர் ஆனார். அகில இந்திய அரசியல்ல அதுக்கு அவருக்கு மதிப்பை தேடி தந்திருக்கலாம். ஒரு மாற்றத்திற்கான ஒரு முக்கியமா வித்தா இருந்தது. ஆனா எந்த இடத்தை எதிர்த்து ஒரு மாற்றம் அவர் வந்தாரோ அந்த 2 இடங்கள்கிட்டையும் அவர் வீழ்ந்தார். இந்த வீழ்ச்சியோட என்னை பொறுத்த வரைக்கும் மதிமுகன்றது ஒரு தனித்த சக்தி என்ற ஒரு அந்த ஆற்றலை அது இழந்து விட்டது. இன்னைக்கு அதோடைய பயணம் அது எப்படி பயணிக்க போகிறது வருங்காலங்களில்? அவருடைய சன் திரு துரை வையாபுரியை கொண்டு வந்திருக்காரு, அதெல்லாம் எப்படி அவர் கொண்டு வந்தாரு அப்படின்றதெல்லாம் நான் ஏத்துக்கலைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஜனநாயகத்துக்கு வாரிசு அரசியல் ஒவ்வாது. ஆனா அதுல 2 ஃபேக்டர் இருக்குது. ஒண்ணு கொண்டு வர தலைவன், இன்னொன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள். இந்த வாரிசு அரசியல் ஆதரிக்கிற எல்லாருமே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க தானே, மக்கள் ஏத்துக்கிறாங்க, அப்புறம் நீ என்ன கேட்கறது அப்படின்றாங்க. அது ஒரு சரியான கேள்வி. இப்போ இந்த உதயநிதி விடயத்திலையும் அதான் ஆச்சு. என்ன மக்கள் ஏத்துக்க போறாங்க? மக்கள் ஏத்துட்டு ஓட்டு போட்டவொடனே இன்னைக்கு என்ன வாரிசு ஸ்டாலினுடைய வாரிசா? சேப்பாக்கம் திருவள்ளிக்கண்டி தொகுதி எம்எல்ஏ சரிதானா? நாளைக்கு வந்துட்டு ஒரு மினிஸ்டர் ஆகுறாரு, மினிஸ்டர் உதயநிதி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள்ல போட்டவொன்னு உதயநிதி, ஸ்டாலினும் கூட டிராப் ஆயிடும் உதயநிதி அப்படின்னு. இப்படியே அது போச்சு அப்படின்னோம்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான்.
மக்கள் ஏற்பு அப்படின்றது ஒண்ணு வரும்பொழுது ஜனநாயகத்துல அதுவும் ஒரு ஃபேக்டர் ஆகுது. சரி. ஜனநாயகத்துல வந்துட்டு வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்றது ஒரு ஃபேக்டர். இப்போ துரை வையாபுரிக்கு இருக்கக்கூடிய ஆர்வம்ன்றதை நம்ம எங்கேருந்து அசஸ் பண்ணோம்? எனக்கு தெரிஞ்சு யாரும் அசஸ் பண்ணல. புவி சார்ந்து மண் சார்ந்து தமிழக பிரச்சனைகளை எடுத்து பேசுறாருல்ல, எடுத்து பேசி நல்லா பேசி வந்தாரு. வைகோ மாதிரி அவரும் ஒரு பெரிய ஒரு ஆற்றலுடைய ஒரு வீச்சான ஒரு தலைவரை வராரு அப்படின்னோம்னா நம்ம வரவேற்க வேண்டியதுதான். ஏன்னா எனக்கு வைகோ அண்ணன் மேல இருக்கக்கூடிய ஒரு அதீத பற்றுன்னு கூட நீங்க சொல்லலாம். நான் இப்படி பேசுறதுக்கு காரணம், சரி, எனக்கு வைகோ அண்ணன் மேல எப்பொழுதுமே ஒரு பற்று உண்டு. ஆனா நான் தான் அவருடைய கடும் விமர்சகன். என் நாட்டுல அண்ணன் வேற யாரும் வேணாம், அண்ணனுக்கு வேற யாரும் வேணாம், அண்ணனே போதும், அண்ணன் அவர் தீர்த்துக்குருவாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் தொலைக்காட்சி வாதத்திலேயே. அந்த சுதந்திரத்தையும் அண்ணன் கொடுப்பாரு. அதே நேரத்துல அண்ணன் மாதிரி முழுசா உதவிக்கு வந்து நிக்கிற ஆளும் கிடையாது. இடத்துல இருந்துட்டு அந்த மாதிரி அடிபட்டு வந்து நிக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கு வந்துட்டு இது பண்ணி கேஸ் வரைக்கும் போச்சு. அவருடைய தம்பி தான் ரவிச்சந்திரன், எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணாங்க. எப்படியாப்பட்ட ஆட்களுக்கு உதவி பண்ணாங்க, என்னென்னலாம் உதவி பண்ணாங்க நினைச்சே பார்க்க முடியாது. அதான் நீதிமன்றம் சொல்லிச்சு, அந்த மனிதாபிமானத்தை ஒரு குற்றச்செயலாக எப்படி உங்களால் பார்க்க தோன்றுகிறதுன்னு நீதிபதி கேட்டாரு. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கிரிமினல் பயங்கரவாதி அவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து புகலிடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதை கையை இழந்து காலை இழந்து வேறொருத்தருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது என்கின்ற நிலையில் இருப்பவர்களை கொண்டு வந்து பராமரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து காப்பாற்றிய அந்த மனிதாபிமானிகளை நீங்க எப்படி குற்றச்செயல் புரித்தவர்களாக கருத உங்களால் பார்க்க முடிந்ததுன்னு கேட்டார் நீதிபதி. போதுமா? இதை விட என்ன செய்ய வேணும்? தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு வைகோ யாராலையுமே ஈக்குவேட் பண்ண முடியாதுங்க. யாராலையுமே ஈக்குவேட் பண்ண முடியாது. எனவே வைகோ யாரு அப்படின்னோம்னா அவர் காலகட்டத்தில் வந்துட்டு அவருக்கு இணையாக செயலாற்றியவர்களை மட்டும்தான் சொல்ல முடியும். சரி. அதனால யாரா இருந்தாலும் சரி, எல்லாருடைய மனசுலயும் வைகோக்கு ஒரு இடம் இருக்கும். வைகோக்கு எவன் இடம் கொடுக்கலையோ அவன் மனசுல தமிழ்நாடு இருக்காதுன்னு அர்த்தம். அதுவும் சொல்லிட்டேன். எல்டிடி வைகோ, திமுக வைகோ, இது எதுல அதிகமா நீங்க பொருத்தி பேசுவீங்க? எல்டிடி வைகோ தான். தமிழீழ வைகோ. எல்டிடின்றது ரெண்டாவது. தமிழீழம் அப்படின்றதான் வைகோ. வைகோ ஆல்ரெடி அருணா புலமை பித்தன் என்னோட ஆசிரியர் அவரு. அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா தமிழீழ விடுதலை எவ்வளவுதான். அதுக்கு தம்பி வந்துட்டான் பிரபாகரன், அப்படி தூக்கி சுமந்தவங்க ராசாராம், எம்ஜி ராமச்சந்திரன். சாதாரண ஆள் இல்ல. என் மனசுல திட்டமா அவருக்கு அவருடைய கொள்கையில எந்த ஏற்புமே கிடையாது எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் இறந்ததுக்கு என் கண்ணு அழுதுச்சு, அவ்வளவுதான். அதெல்லாம் வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் உதவிடவும் முடியாது, நிக்கவும் முடியாது. அது ஒரு பிறப்பு, அவ்வளவுதான். இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஐ கெட் எமோஷனல். சரிங்க. எம்ஜிஆர் மாதிரி ஒரு மனிதன் அப்படின்றவனெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு இதுதான். தன் அளவில் உறுதியா எடுத்துக்கிட்ட ஒருத்தனை ஒன்றிய அரசை எதிர்த்து நின்று நான் அவங்களோட நிற்பேன், நீ உன் முடிவுல உறுதியாரு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருந்தால மற்றவங்க சொல்ல மலையாளின்னு வச்சுக்கோங்க, உங்களோட இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ந்த தமிழன், சிறந்து நின்றவன், தலைவரோடு நின்றவன், பெரிய ஆள் எம்ஜிஆர். மதிமுகவை பற்றி பேசும்போது வைகோவாலே அது சரிவை ஏற்படுத்தி விட்டார், வைகோவாலே மதிமுக சரிவை ஏற்பட்டு விட்டதுன்னு நீங்க சொல்றீங்க. இன்றைக்கு மறுபடியும் மீண்டு எழுமா வருமா வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் காலகட்டம், செயற்பாடு, சூழல் இதெல்லாம் வந்துட்டு அணுகும். நீங்க இந்த ஒரு தமிழ்நாடுன்ற ஒரு அரசியல் களத்தை தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து பார்க்கறதுனுடைய விளைவு இந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்வி. உங்களை குறைய சொல்லல. இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் இன்றைக்கு எங்க இருந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றதுதான் நேற்று நடந்த நிகழ்ச்சி. எல்லாரும் ஏன் கூப்பிட்டாரு ஸ்டாலின்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே. 6.25 கோடி வாக்காளர்கள் வாக்களித்து அவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலைவராச்சு அவரு. ஆனாலும் அதிகாரம் இருக்கா? கையேந்த வேண்டியது இருக்க. அப்ப அந்த அதிகாரத்தை பெறணும்னு வரும்போது அப்ப இந்திய ஒன்றிய அரசியல்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். இப்ப வராங்க மாநில சுயாட்சிக்கு, முதல்ல வகுத்தவங்க கூட்டாட்சிக்கு, அண்ணா சொன்னது. இன்னைக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. உடனே மற்ற மாநில முதலமைச்சர் எல்லாம் கூப்பிடுன்றாங்க. கொள்கை பின்னாடி போயிடுச்சு. இன்னைக்கு எந்த காங்கிரஸ் மாநில உரிமைகளை பறிச்சதோ அதே தலைவன் வந்து சொன்னா நாங்க பறிச்சதே கிடையாது, ஆனா நாங்க பெடரலுக்கு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்ப தமிழ்நாட்டினுடைய உரிமை, தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் என்று வரும்போது இந்திய அளவில் அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்திருக்குது. இந்திய அரசியலை நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னா சர்வதேச அரசியலை புரிந்து கொண்டு நாம களமாட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா இவ்வளவு பெரிய புரிதல் வந்துட்டு ஒருவேளை துரை வையாபுரிக்கு வந்து அவரு மற்ற இளைஞர்கள் எல்லாம் திரட்டி இவர் ஒரு பெரிய அரசியல் முன்னெடுக்கிறார் அப்படின்னோம்னா இவரே கூட ஆல் இண்டியா லெவல்ல வந்துட்டு ஒரு முக்கியமா பங்கேற்கக்கூடிய ஒருவரா, இல்ல நாளைக்கு ஸ்டாலினோட நின்று சீரிய செயல்பாட்டாளரா, எப்படியோ ஒரு விதத்துல வந்துட்டு எமர்ஜ் ஆகலாம். அது யாரும் தடுக்க முடியாது. அந்த கீ அவங்க கிட்ட தான் இருக்குது. சரி,
மதிமுக வரலாறு குறித்து களசாட்சியாக கூட நீங்களே உங்க பார்வையிலேயே நடந்த நிகழ்வுகளை நீங்க பதிவிட்டு இருக்கீங்க, அப்படிதான் சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றிங்க ஐயா.